வணக்கம். நீங்க பகிர்ந்து கொண்ட தகவல்களை வச்சு தமிழ்நாட்டுல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உருவாக்குன இந்த நகைக்கடன் தள்ளுபடி திட்டத்தை பத்தி நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். எல்லா இடத்துலயும் இத பத்தி தான் பேச்சு. ஆனா மேலோட்டமா பார்க்கும்போது 5 சவரன் வரைக்கும் கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளா தெரியுது. ஆனா அந்த அறிவிப்புக்குள்ள இருக்கிற விதிகளை படிக்கும்போது தான் இது எவ்வளவு ஒரு சிக்கலான விஷயம்னு புரியுது. யார் இதுல உண்மையிலே பயனடைவாங்க, யார் இதுல மாட்டிக்க போறாங்கன்னு நம்ம ஒன்னொன்னா பிரிச்சு பார்க்கலாம். ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. இது ஒரு நல்ல தொடக்கம். ஏன்னா நிறைய பேர் இந்த திட்டத்தை அந்த ஒரு வரியில தான் புரிஞ்சுக்க முயற்சி பண்றாங்க. ஆனா அரசாங்கத்தோட பார்வையில இது ஒரு பெரிய ஃபில்டர் மாதிரி. கோடிக்கணக்கான விண்ணப்பங்கள் வருது. அதிலிருந்து தகுதியான சில லட்சம் பேரை மட்டும் எப்படி கரெக்டா கண்டுபிடிக்கிறதுங்கிறது தான் அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற சவால். அதனால ஒவ்வொரு விதியும் ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. நாம் அந்த விதிகளை மட்டும் பார்க்காம அதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக்கையும் சேர்த்து புரிஞ்சுக்கலாம். முதல்ல அந்த முக்கிய வாக்குறுதியிலிருந்து ஆரம்பிக்கலாம். சரி, அந்த முக்கிய வாக்குறுதி 5 சவரன், அதாவது 40 கிராம் வரைக்கும் கூட்டுறவு வங்கிகள்ல வச்ச நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும். இதுக்காக 6000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்குன்னு ஒரு சோர்ஸ் சொல்லுது. இதுதான் எல்லாருடைய மனசுலயும் பதிஞ்சிருக்கிற ஒரு விஷயம். ஆனா இங்கதான் முதல் ட்விஸ்டே ஆரம்பிக்குது. ஆமா. இந்த 40 கிராம் கணக்கு நாம நினைக்கிற மாதிரி அவ்வளவு நேரடியானது இல்ல. ஆமா, இதுதான் மிக முக்கியமான முதல் வடிகட்டி. இந்த 40 கிராம் வரம்பு ஒரு தனிப்பட்ட நபருக்கானது இல்ல. ஓ, அப்படியா? அது ஒரு குடும்ப அட்டைக்கானது. அதாவது உங்க ரேஷன் கார்டுல பேர் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாட்டுல இருக்கிற எந்த கூட்டுறவு வங்கியில கடன் வாங்கியிருந்தாலும் சரி, அவங்க வாங்கின மொத்த நகையோட எடை 40 கிராமுக்கு உள்ள இருக்கணும். ஒரு நிமிஷம், இத கொஞ்சம் தெளிவுபடுத்துவோம். உதாரணத்துக்கு, ஒரு குடும்பத்துல அப்பா ஒரு கூட்டுறவு வங்கியில ஒரு 20 கிராம் நகை வச்சிருக்கார். அதே குடும்ப அட்டையில இருக்கிற அவரோட பையன் வேறொரு ஊர்ல இருக்கிற இன்னொரு கூட்டுறவு வங்கியில ஒரு 30 கிராம் நகை வச்சிருக்கார். இப்போ தனித்தனியா பார்த்தா 2 பேருமே 40 கிராமுக்கு கீழே தான் இருக்காங்க. ஆனா குடும்ப கணக்குப்படி மொத்தம் 50 கிராம் வருது. அப்போ அந்த குடும்பம் முழுவதுமாக தகுதி நீக்கம் செய்யப்படும். ஓ, ஆமாம். 1 கிராம் அதிகமானாலும் சரி, அவங்களுக்கு இந்த தள்ளுபடி பொருந்தாது. இதுக்கு முக்கியமான காரணம், ஒரே குடும்பம் பல நபர்கள் பேர்ல கடனை பிரிச்சு வாங்கி பல முறை தள்ளுபடி பலன்களை பெறுவதை தடுக்கணுங்கிறது தான். அரசாங்கத்தோட நோக்கம் ஒரு குடும்பத்துக்கு ஒரு பயன்கிறத உறுதி செய்யறது. இது திட்டத்தோட அடிப்படையே ஒரு தனிநபர் திட்டத்திலிருந்து ஒரு குடும்ப திட்டமா மாத்துது. இதுவே ஒரு பெரிய ஃபில்டர். அப்போ இந்த தடைய தாண்டுற குடும்பங்கள் அடுத்ததா என்னென்ன தகுதிகளை பூர்த்தி செய்யணும்? யாருக்கெல்லாம் தள்ளுபடி உண்டு? அடுத்தது நிர்வாக ரீதியான தகுதிகள். ரொம்ப அடிஸ்தானமான விஷயம். நீங்க கூட குடும்ப அட்டை எண் மற்றும் ஆதார் எண் துல்லியமா இருக்கணும். எந்த பிழையும் இருக்கக்கூடாது. இது கம்ப்யூட்டர் மூலமா செக் பண்ற முதல் விஷயம். தப்பான தகவல் கொடுத்தா சிஸ்டம் உங்களை ஆரம்பத்திலே நிராகரிச்சிடும். அது சரி, ஆவணங்கள் சரியா இருக்கணுங்கிறது எல்லா திட்டத்துக்கும் பொதுவானதுதான். ஆனா உங்க சோர்ஸ்ல சில குறிப்பிட்ட குழுக்களை பத்தி சொல்லியிருக்கு. மறுவாழ்வு முகாம்கள்ல இருக்கிற இலங்கை தமிழர்கள், அப்புறம் ஓய்வூதியம் வாங்குறவங்க. இது கொஞ்சம் வித்தியாசமா இல்லையா? பொதுவா இவங்கள இந்த மாதிரி திட்டங்கள்ல தனியா குறிப்பிடுறது இல்லையே. நல்ல கவனிச்சிங்க. இதுதான் இந்த திட்டத்தோட கொள்கை ரீதியான ஒரு முக்கியமான அம்சம். இலங்கை தமிழர்கள், தமிழக அரசோட குடும்ப ஓய்வூதியம் வாங்குறவங்க, இவங்களும் தள்ளுபடி பெற தகுதியானவங்கன்னு அந்த தகவல் சொல்லுது. ஏன் இந்த குறிப்பிட்ட குழுக்கள்? ஏன்னா இவங்க சமூகத்துல மிகவும் நலிவடைந்த பிரிவினர்ல ஒரு பகுதியா இருக்கிறாங்க. அவங்களுக்கு வழக்கமான வருமான ஆதாரம் குறைவு. அதனால இவங்களும் திட்டத்துக்குள்ள கொண்டு வரணுங்கிறது ஒரு திட்டமிட்ட முடிவு. இது திட்டம் வெறும் பொருளாதார அடிப்படையில மட்டுமில்லாம ஒரு சமூக பாதுகாப்பு கண்ணோட்டத்தோடும் வடிவமைக்கப்பட்டிருக்குங்கிறத காட்டுது. அப்போ சரியான ஆவணங்கள், சமூகத்துல பின்தங்கிய சில குழுக்களுக்கு முக்கியத்துவம், அப்புறம் செல்லுபடியில இருக்கிற குடும்ப அட்டை, இதுதான் தகுதிக்கான அடிப்படை ஃபார்முலா. சரி, இப்போ விஷயத்தோட இன்னொரு பக்கத்துக்கு வருவோம். யாருக்கெல்லாம் தள்ளுபடி கிடைக்காதுங்கிற பட்டியல் ரொம்ப நீளமா இருக்கு. இதுதான் நிறைய பேருக்கு அதிர்ச்சியா இருக்க போகுது. முதல்ல ரொம்ப நேரடியான விதி, 40 கிராமுக்கு மேல, அதாவது 41 கிராம் நகை வச்சிருந்தா கூட தள்ளுபடி கிடையாது. ஆமா, இந்த விலக்குகள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கு. தவறான பயன்பாட்டை தடுக்கவும், உதவிய உண்மையிலே யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கொண்டு சேர்க்கவும் தான் இந்த விதிகள். உங்க சோர்ஸ்ல இருக்கிற பட்டியலை நாம ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதல்ல நாம ஏற்கனவே பேசின தகவல் பிழைகள். ஆதார், குடும்ப அட்டை எண்கள் தப்பா இருந்தா தள்ளுபடி கிடையாது. அடுத்தது அரசு மற்றும் கூட்டுறவுத்துறை சார்ந்தவங்க,
கூட்டுறவு சங்க ஊழியர்கள், அவங்க குடும்பத்தினர், சங்கத்தோட நிர்வாகக் குழு உறுப்பினர்கள், அப்புறம் எல்லா அரசு ஊழியர்களுக்கும் தள்ளுபடி இல்லைன்னு சொல்லியிருக்கு. இது ஒரு தார்மீக விதியா பார்க்கலாமா? தார்மீக விதின்னு சொல்றதை விட இதுக்கு நலன் முரண்பாடு, அதாவது கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தடுப்பு நடவடிக்கைன்னு பேரு. அதாவது ஒரு அமைப்பை நிர்வகிக்கிறவங்களே அந்த அமைப்பு கொடுக்கிற சலுகைகளை எடுத்துக்க கூடாதுங்கிறது தான் இதோட அடிப்படை. இது திட்டத்தோட நம்பகத்தன்மையை உறுதி செய்யும். இதுல ஒரு கேள்வி வருது. இப்போ ஒரு உயர் IAS அதிகாரி இந்த திட்டத்திலிருந்து விலக்குறது நியாயமா தெரியுது. ஆனா ஒரு கடைநிலை அரசு ஊழியர், ஒரு ஆபீஸ் அசிஸ்டன்ட், ஒருவேளை அவர் தனியார் துறையில வேலை செய்யற ஒருத்தரை விட குறைவான சம்பளம் வாங்கலாம். ஆனா அரசு ஊழியர்ங்கிற ஒரே காரணத்துக்காக அவரையும் விலக்குறது, இந்த விதி எல்லா அரசு ஊழியர்களையும் ஒரே மாதிரி பாக்குதா? உங்க கேள்வி ரொம்ப முக்கியமானது. ஆனா நம்ம கிட்ட இருக்கிற தகவல்கள் படி இது ஒரு பிளாங்கெட் எக்ஸ்க்ளூஷன். ஓ, அதாவது எல்லா அரசு ஊழியர்களும் அவங்க பதவி, சம்பளம் எதுவா இருந்தாலும் இந்த திட்டத்திலிருந்து விலக்கப்படுறாங்க. நிர்வாக ரீதியா இது ரொம்ப எளிமையானது. ஒவ்வொருத்தரோட சம்பளத்தையும் கணக்கிட்டு தகுதியை நிர்ணயம் பண்றது ரொம்ப சிக்கலான வேலை. அதனால அரசு ஊழியருங்கிற அடையாளத்தை வச்சு மொத்தமா ஒரு கோடு போட்டுடுறாங்க. இது சிலருக்கு அநியாயமா தெரியலாம், ஆனா நிர்வாக எளிமைக்காக எடுக்கப்பட்ட முடிவா இருக்கலாம். சரி, அடுத்த விலக்கு தான் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த திட்டத்தோட ஒரு கேம் சேஞ்சர். 2021க்கு பிறகு பயிர்க்கடன் தள்ளுபடி வாங்கியிருந்தா அவங்களுக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்காது. இது உண்மையிலேயே கவனிக்க வேண்டிய ஒரு விதி. ஆமா, இது அரசாங்கத்தோட ஒரு பெரிய கொள்கை முடிவை காட்டுது. அவங்க பார்வை என்னன்னா, அரசாங்கத்தோட நிதி உதவிகள் ஒரு சில குடும்பங்களுக்கே திரும்ப திரும்ப போய் சேரக்கூடாது, அது பரவலாக்கப்படணும். ஒரு குடும்பத்துக்கு ஏற்கனவே ஒரு பெரிய சலுகை, அதாவது பயிர்க்கடன் தள்ளுபடி கிடைச்சிருச்சுன்னா இந்த முறை இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்ங்கிறது தான் இதுக்கு பின்னாடி இருக்கிற தர்க்கம். சொல்லப்போனா ஒரு குடும்பத்தோட சலுகை வரலாற்றை அரசாங்கம் கண்காணிக்க ஆரம்பிச்சிருக்குங்கிறதுக்கான இது ஒரு முக்கியமான அடையாளம். அப்போ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அரசாங்கம் கிட்ட ஒரு சலுகை கணக்கு இருக்கிற மாதிரி தான் இது. நீங்க ஒரு பெரிய போனஸ் பாயிண்ட்டை ஏற்கனவே பயன்படுத்திட்டீங்க, அதனால இந்த முறை உங்களுக்கு இல்ல. இது ஒரு வகையில நியாயமா இருந்தாலும், ஒரு விவசாய குடும்பம் பயிர்க்கடனுக்காகவும் கஷ்டப்படலாம், அவசர மருத்துவ செலவுக்காக நகைக்கடனுக்காகவும் கஷ்டப்படலாம் இல்லையா? 2 தேவைகளும் வெவ்வேறானது. உண்மைதான், தேவைகள் வெவ்வேறாக இருக்கலாம். ஆனா அரசாங்கத்தோட நிதி ஆதாரம் குறைவா இருக்கும்போது அவங்க பரந்த பாதுகாப்பு, அதாவது வைடர் கவரேஜ் அல்லது ஆழமான பாதுகாப்பு, டீப்பர் கவரேஜ்ங்கிற 2ல ஒன்ன தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கு. இங்க பல குடும்பங்களுக்கு ஒரு முறையாவது உதவி கிடைக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர, ஒரு சில குடும்பங்களுக்கு எல்லா உதவிகளும் கிடைக்கணும்னு நினைக்கல. இது ஒரு கொள்கை ரீதியான தேர்வு. அடுத்து, ஏற்கனவே கடனை முழுசா கட்டினவங்களுக்கு இந்த திட்டத்துல எந்த பலனும் இல்ல. இதுதான் நேர்மையா இருந்தவங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தத்தை கொடுக்கற விஷயமா இருக்கும். கஷ்டப்பட்டு வட்டியை கட்டி கடனை அடைச்சவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கூட இல்ல. ஆமா, இது எப்போதுமே இந்த மாதிரி தள்ளுபடி திட்டங்கள்ல வர்ற ஒரு பெரிய விவாதம். இது ஒரு தார்மீக கேள்வியை எழுப்புது. ஆனா நடைமுறையில இந்த திட்டம் கடந்த கால நடத்தையை பாராட்டவோ தண்டிக்கவோ வடிவமைக்கப்படல. இதோட ஒரே நோக்கம் தற்போதைய கடன் சுமையில் இருக்கிறவங்களுக்கு உடனடி நிவாரணம் கொடுக்கறது மட்டும்தான். இது ஒரு மீட்பு நடவடிக்கையை தவிர ஒரு பரிசு திட்டம் இல்ல. சரி, கடைசியா மோசடிகள். போலி நகைகளை வச்சவங்க, நகையே இல்லாம கடன் வாங்குனதா கணக்கு காட்டினவங்களுக்கும் தள்ளுபடி கிடையாதுன்னு அந்த தகவல் தெளிவா சொல்லுது. இதுல ஆச்சரியப்பட ஒண்ணும் இல்ல. ஆனா வசிப்பிட தகுதிகள் பத்தி ஒரு விஷயம் இருக்கு. அது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. ஆமா, நீங்க தமிழ்நாட்டுல வசிச்சா மட்டும் போதாது. உங்க குடும்ப அட்டை, ஆதார் அட்டை 2லயும் இருக்கிற முகவரி தமிழ்நாட்டை சேர்ந்ததா இருக்கணும். ஆந்திரா, கேரளா, புதுச்சேரி மாதிரி வேற மாநிலத்தோட முகவரி உங்க ஆவணங்கள்ல இருந்தா உங்களுக்கு தள்ளுபடி கிடையாது. ஒரு நிமிஷம். ஒருத்தர் வேலைக்காக 10 வருஷமா சென்னையில குடியிருக்கலாம், இங்க வரி கட்டலாம், இங்க தான் அவரோட வாழ்க்கை இருக்கலாம். ஆனா அவரோட ஆதார் கார்டுல இன்னும் அவரோட சொந்த ஊரான ஆந்திரா முகவரி இருக்கலாம். அத மாத்தாம இருந்த ஒரே காரணத்துக்காக அவருக்கு தள்ளுபடி கிடைக்காதா? இது கொஞ்சம் கடுமையான விதியா தெரியலையா? நடைமுறையில இது கடுமையா தெரியலாம். ஆனா சட்டப்படி ஒரு மாநில அரசோட நிதி அந்த மாநிலத்தோட அதிகாரப்பூர்வமான குடியிருப்பாளர்களுக்கு மட்டும்தான் பயன்படணும். ஒருத்தரோட அதிகாரப்பூர்வமான குடியிருப்பு எதுன்னு தீர்மானிக்கிறது அவரோட ஆவணங்கள் தான். ஒருவேளை அவரோட ஆவணங்கள் ஆந்திராவில் இருந்தா அவர் ஆந்திர மாநில அரசோட திட்டங்கள்ல பயனடைய தகுதியானவர் என்ற அடிப்படையில இங்கிருந்து நீக்கப்படுறார். இது ஒரு தெளிவான எல்லை வரையறை நடவடிக்கை. சரி, இப்போ இந்த எல்லா விதிகளையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா நாம என்ன புரிஞ்சுக்கலாம்?
5 சவரனுக்கு கீழே நகை வச்சிருந்தா போதும், கடன் தள்ளுபடி ஆயிடும்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய தப்புன்னு புரியுது. இது ஒரு நேரான பாதை இல்ல. இது ஒரு பல அடுக்குகள் கொண்ட வடிகட்டி. மிகச்சரியா சொன்னீங்க. இந்த விதிகளுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவத்தை நாம புரிஞ்சுக்கணும். இந்த திட்டம் ஒரு 3 கட்ட சரிபார்ப்பு செய்யுது. 1 தரவு சரிபார்ப்பு, அதாவது டேட்டா வெரிஃபிகேஷன் ஃபில்டர். உங்க ஆதார், குடும்ப அட்டை விவரங்கள் எல்லாம் சரியா துல்லியமா இருக்கான்னு பாக்குது. 2 தகுதி சரிபார்ப்பு, ஸ்டேட்டஸ் வெரிஃபிகேஷன் ஃபில்டர். நீங்க அரசு ஊழியரா, கூட்டுறவு சங்க உறுப்பினரா, உங்க குடும்பம் ஏற்கனவே பயிர்க்கடன் தள்ளுபடி வாங்கியிருக்கான்னு உங்க தகுதியை சரிபார்க்குது. 3 புவியியல் சரிபார்ப்பு, ஜியோகிராஃபிக் வெரிஃபிகேஷன் ஃபில்டர். நீங்க அதிகாரப்பூர்வமா தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்தானா அன்னு உங்க ஆவணங்களை வச்சு உறுதிப்படுத்துது. இந்த 3 வடிகட்டிகள்லையும் நீங்க தப்பிச்சு வந்தா மட்டும்தான் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கும். இதோட நோக்கம் தகுதியற்ற கோடிக்கணக்கானவங்களை நீக்கிட்டு உண்மையிலே தகுதியான சில லட்சக்கணக்கானவங்களை மட்டும் தேர்ந்தெடுக்கிறது தான். உங்க சோர்ஸ்ல இருக்கிற தகவல் படி இந்த திட்டம் சீக்கிரமா அமல்படுத்தப்பட இருக்கு. அரசாணை வந்ததும் ஜனவரி 1ஆம் தேதிக்கு பிறகு மக்கள் நகைகளை திரும்ப வாங்கிக்கலான்னு சொல்லிருக்கு. இது பயனாளிகளுக்கு ஒரு தெளிவான காலக்கெடுவை கொடுக்குது. ஆமா, அறிவிப்பு, விதிகள், தகுதியானவங்க, தகுதி இல்லாதவங்க பட்டியல், அப்புறம் கடைசியா அமலாக்கத்துக்கான தேதின்னு ஒரு முழுமையான செயல்முறையா அந்த தகவல் கோடிட்டு காட்டுது. இது வெறும் அரசியல் அறிவிப்பு மட்டும் இல்ல, இது ஒரு முழுமையான நிர்வாகத் திட்டங்கிறதை இது தெளிவுபடுத்துது. இந்த முழு உரையாடலையும் தொகுத்து பார்த்தா ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரியுது. இந்த நகைக்கடன் தள்ளுபடிங்கிறது வெறும் தங்கத்தோட எடைய பொறுத்ததில்ல. அது உங்க குடும்பத்தோட மொத்த கடன், உங்க ஆவணங்களோட துல்லியம், உங்க தொழில், உங்க கடந்த கால அரசு சலுகைகள், ஏன் நீங்க அதிகாரப்பூர்வமா எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்கிறத பொறுத்து கூட அமையுது. இது ஒரு வலைப்பின்னல் மாதிரி. நீங்க தகுதி பெற எல்லா கண்ணிகளிலும் சரியா பொருந்தணும். அருமையா தொகுத்தீங்க. இதுதான் இந்த ஆய்வோட சாராம்சம். இது உங்கள ஒரு ஆழமான சிந்தனை கெட்டு செல்லும். யார் தகுதியானவர், யார் இல்லைங்கிறத இந்த தகவல்கள் விவரிக்குது. ஆனா இதிலிருந்து எழும்பும் ஒரு பெரிய கேள்வி இதுதான். ஒரு பரந்த மக்கள் நலவாக்குறுதிய, மோசடிய தடுத்து உண்மையான பயனாளிகளுக்கு உதவிய கொண்டு சேர்க்கிற நிர்வாக யதார்த்தத்தோட ஒரு அரசாங்கம் எப்படி சமநிலைப்படுத்துது? இவ்வளவு நுணுக்கமான, சிக்கலான விதிகளை கொண்ட ஒரு திட்டத்தை வடிவமைக்கும் போது வெளிப்படையா தெரியாத சமரசங்கள் என்னவா இருக்கும்? ஒரு பக்கம் உதவி செய்யணுங்கிற ஆர்வம், இன்னொரு பக்கம் அது தவறா பயன்படுத்தப்பட்டு விடுங்கிற பயம். இந்த இரண்டுக்கும் நடுவுல தான் இந்த மாதிரியான திட்டங்கள் உருவாகுது. இத பத்தி நீங்க சிந்திச்சு பார்க்கலாம்.